கணவர் மற்றும் மனைவியின் சராசரி 22. 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் திருமணம் ஆன பொழுது. அது இங்கிலீஷை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, அதனால் அப்படி இருக்குது. 5 ஆண்டுகளுக்கு திருமணம் ஆன பொழுது அவங்க 2 பேர்த்தோட சராசரி வயசு 22. சரியா? தற்போது அவர்களுக்கு 3 வயது குழந்தை இருந்தால் தற்போதைய சராசரி என்ன? 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன அர்த்தம்? 22ஆ? 2 பேர் வயசு என்ன? 22. கரெக்டா? 2 பேர் தானே இருக்காங்க. சராசரி 22ன்னா அர்த்தம் இவங்களுக்கு 22, அவங்களுக்கு 22. இப்போ 5 ஆண்டு கழித்து, இது 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி. 5 ஆண்டு கழித்துனா 2 பேர் வயசில் என்ன இருக்கும்? 5 ஆடாக இருக்கும். 27. இப்போ அவங்க குழந்தைக்கு எத்தனை வயசாமா? 3 வயசு. அப்போ இவங்களோட வயசு என்ன பண்ணணும்? அவங்களுக்கு பகிரணுமா? பகிர்ந்தா எவ்வளோ வரும்? 30. 3 கூட்டி 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். சரியா? 30 57. 57 தானே? அப்போ எவ்வளவு சராசரி? 19. இப்போ சராசரி என்ன? 19. எப்படி சார் டிவைட் பண்ணீங்க? 3 கூட்டியாச்சு, 3ஆல் டிவைட் பண்ணால் சராசரி கிடைக்கும். அப்போ ஒவ்வொன்றும் 3 19 இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? கூடாது. எப்படி சார் டிவைட் பண்ணீங்க? பிரிச்சுட்டேன். 39 27. 7 டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எதுன்னு பார்த்தேன். 9. 39 27. 3 9 எவ்வளோ? 27. சரியா? 3ஆல் தானே டிவைட் பண்ணுறோம், அதனால் மிச்சம் எவ்வளோ இருக்குது? 30 இருக்குது. 10 + 9 10 + 9 பிரித்து காமிக்கணும். 10 + 9 19 பிரிக்கணும். பேக் டு பேசிக்ஸ் போங்க, போய் பாருங்கள். அங்கே போயிட்டு 30 மாணவர்கள் சராசரி வயது 25. ஆசிரியரின் வயதை கூட்டும் பொழுது சராசரி 26 எனில் ஆசிரியரின் வயது என்ன? கவனிங்க, அங்கே அப்படி போட்டிருப்பீங்க. 30 மாணவர்கள் சராசரி வயது எவ்வளவு? 25. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டோட்டல் கிடச்சிடும். கரெக்டா? அப்புறம் டீச்சரோட வயசை கூட்டினோன்னே எவ்வளோ ஆச்சு? 26. டீச்சரை கூட்டினா என்ன ஆயிரும்? 31 பேர் ஆயிடுவாங்க. ஓகேவா? 26 மல்டிப்ளை பண்ணால் அப்போ என்ன அர்த்தம்? 26 31 இருக்குதுன்னு அர்த்தம். இதில் 30 25 இருக்குதுன்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரா ஒரு நம்பரை ஆட் பண்ணோன்னே சராசரி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 31ஆவது ஆள் என்ன பண்ணுறாரு? இந்த 30 பேருக்கா? இந்த 30 பேர்த்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க வயசை, ஒவ்வொரு வயசை கொடுத்துருக்காங்க. கரெக்டா? மேட்டை தட்டி பள்ளத்தில் போடுறதானே. பாருங்க, இந்த மாதிரி யாருமே யோசிக்கலையா? சரி, நீங்கள் இப்படி போட்டிருப்பீங்க. கரெக்டாக இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுருவீங்க. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னது? 31ஆவது ஆளோட வயசு. கரெக்டா? இதெல்லாம் புழப்பத்த வேலை, புரியாதான் பண்ணுற வேலை. அதுதான் சராசரியோட பேசிக் சொல்லி கொடுத்தல. இங்கே பாருங்க, 30 பேரோட வயசு, 30 நபர்களின் சராசரி வயது 25. அப்படின்னா என்ன அர்த்தம்? 30 25 இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? 30 25 இருக்குன்னு அர்த்தம். 31ஆவது ஆளை சேர்க்குறோம். சராசரி வயது என்ன ஆயிடுச்சு? 26 ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணியிருக்காரு? 31ஆவது ஆள், அதான் டீச்சர், எல்லாத்துக்கும் எத்தனை வயசு கொடுத்துருக்காரு? ஒவ்வொரு வயசு கொடுத்துருக்காரு. அப்போ அடுத்தவங்களுக்கு கொடுத்தது மட்டும் எத்தனை வயசை கொடுத்துருக்காரு? 30 பேர் தானே இருந்தாங்க. 30 பேர்த்துக்கு ஒவ்வொரு வயசை கொடுத்துருக்காரு. அப்போ அடுத்தவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு?
30 வயசு அடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்காரு. ப்ளஸ் அவரோட வயசு என்னவாக இருக்கணும், 26 அப்படியே இருக்கணும். அவரோட வயசு 26 வச்சுக்கிட்டு தான் மிச்சம் உள்ள எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவார், 30 சரி ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பார். 30 ஒன்று எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு, இவர் 26 வச்சுக்கிட்டார். அப்போ அவரோட வயசு எத்தனையாக இருந்திருக்கும், 56. அவர் 56 வயசு இருந்தால் தான் அதுலேருந்து எடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பார், ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பார். புரிஞ்சுதா? அடுத்தவங்களுக்கு 30 பேர்த்துக்கு ஒவ்வொரு வயசு கொடுத்துட்டாரு. அவங்க வயசே தானே இவங்களுக்கு இருக்கணும், அதுக்கு 26. இவருக்கு 26 தக்க வச்சுக்கிட்டு மிச்சம் உள்ள 30 எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு. இப்படி தான் யோசிக்கணும். எவ்வளோ நேரம் ஆகும் அதுக்கு, 10 செகண்டு கூட இல்லை, 5 செகண்டு, 4 செகண்டு, 3 செகண்டு தான் ஆகும். ஆனால் வேகமாக போடணும்னு ட்ரை பண்ணக்கூடாது, தப்பாக போய் முடியும். ப்ராப்பராக மெதுவாக புரிஞ்சுக்கிட்டே வா, அதுவே ஸ்பீடாக போட்டுரும். சைக்கிள் ஓட்டின கதையே தான். எடுத்தவொடனே சைக்கிள் வேகமாக ஓட்டுனீங்கன்னா இன்னும் சைக்கிள் கற்றுக்க முடியாது. எல்லாம் கை கால் முட்டி கிட்டி மூஞ்சி மாதிரிலாம் உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் தான் கிடக்கணும். எதுவுமே அப்படி தான். எடுத்தோடனே எதையும் வேகமாக சீக்கிரம் முடிக்கணும்னு நினச்சா முடிஞ்சு போச்சு கதை. ப்ராப்பராக கற்றுக் கொடுக்கணும். வயசு 56. ஓகேவா? அடுத்தது 10 குடும்பங்களில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை, எக்ஸின் மதிப்பெண்ணு, அதன் சராசரி 4 எண்ணு, எக்ஸின் மதிப்பு 4. அப்போ என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் கூட்டணும். 10 குடும்பமா, அப்போ டோட்டல் கூட்டினா எத்தனை வரணும், 10 4. 10 குடும்பங்களையும் சராசரி 4, அப்படின்னா எத்தனை, 10 4 இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ டோட்டல் எவ்வளவு, 40. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 6 7 11 12 18 22 32 40 வரணும். 33 34 சரி, 34. சராசரி என்னது, நான் 10 குடும்பம் சராசரி அப்படின்னா 4 10 4 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 40 வரணும். ஆனால் எத்தனை தான் இருக்குது, 34 தான் வருது. டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 6. அப்போ விட்டு போன நம்பர் தான் இது. அதான் இது. போடலாமா? அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. நான் வேறு மாதிரியும் போடலாம், சமன்படுத்தி போடலாம். அதோட இது கூட ஈஸி தான். இந்த 2 தூக்கி இங்கே போட்டுருங்க, 4 ஆயிடுச்சு. சரி, இது இல்லையா, அது போட முடியாது. இந்த 2 தூக்கி இங்கே போடுங்க, 4 ஆயிடுச்சு. இந்த 1 வேலைக்கு ஆகாது, வேண்டாம், இப்படியே போட்டுருங்க அதை. வேண்டாம், இப்படியே போட்டு டைம் இழுக்கும். 5 4 7 8 சராசரி 6 எனில் ஒவ்வொரு எண்ணுடன் 2ஐ கூட்டினால் என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், 4 எண்களுங்க. 4 எண்கள், அதை தான் அப்படி சொல்கிறான். சராசரி 6, ஒவ்வொரு எண்ணு கூட 2 கூட்ட போகிற. அப்போ என்ன வரும், இந்த 6 8 தான் வரப்போகுது. 2 8 அவ்வளோதான். நெக்ஸ்டெல்லாம் போகக்கூடாது. ஒவ்வொரு நம்பரும் 2 2 கூட்ட போகிற. 8 8 8 4 8 வந்துடும். அவ்வளோதான். சரியா? புரிஞ்சிருக்கியான்னு டெஸ்ட் பண்ணுறான், வேறு ஒன்றும் இல்லை. 20 எண்களின் சராசரி 59, ஒவ்வொரு எண்ணுடன் 5 கூட்டுற. என்ன பண்ணுவேன் நீங்கள், 20 எண்களின் சராசரியா 20 × 59, அப்புறம் 20 × 5 டோட்டல் பண்ணி போட்டு திரும்ப அதை என்ன பண்ணுவீங்க, 20ஆல் டிவைட் பண்ணுவேன். அதெல்லாம் தேவையில்லாத வேலை. கூட்டினா வேலை மேலே முடிஞ்சு, தேவையில்லாத வேலை. என்னது 64. நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க போய் வீடியோவை பாருங்கள். புரியலாம் வந்து கேளுங்க தயவு செஞ்சு. புரியலை அப்படின்னு சொல்லவே கூடாது. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். புரியலாம் என்கிட்ட வந்து கேளுங்க. சரியா? ரெண்டுமே வந்து காம்ப்ளெக்ஸ். புரியலை, எனக்கு வரல, மேக்ஸ் வரலை அப்படின்னா இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸிட்டி, தாழ்வு மனப்பான்மை. புரிஞ்சுதா? புரியலை, ஓகே. அதே மாதிரி நான் சார்ட்ட போய் கேட்கலாம், மனசு நிறையா அவர்கிட்ட போய் கேட்டால் அதான் சொல்லுவார். அப்படின்னா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நாம் தான் உயர்ந்தவன்னு எண்ணம். ரெண்டுமே இருக்கக்கூடாது, ஆவரேஜாக இருக்கணும். ஆவரேஜ்னா என்னது,
கீழேயும் போகக்கூடாது, மையத்தில் இருக்கணும். மையம்னா கமலஹாசன் அந்த மையம் இல்லை, அது போலி மையம். சரி. 40 மாணவர்கள் சராசரி உயரம் 160. இல்லை, இது கொஸ்டின் முழுசாக இல்லை, கொஸ்டின் முழுசாக இல்லை, அதை விட்டுருங்க. மொத்த எண்ணிக்கை 87 உள்ள பொருட்களின் சராசரி 34. ஒவ்வொரு பொருளுடன் 4 கூட்டினால் என்னது? 4 கூட்டினா 87. என்னதா 87மா? 87 போடுறோம். மொத்த எண்ணிக்கை 87 உள்ள பொருள் சராசரி 34. ஓ, சராசரி 34. சரி, ரைட். ஒவ்வொரு எண்ணோடையும் 4 கூட்டுறோம், அப்போ 38. அவ்வளோதான். 28 எண்களின் சராசரி 32. ஒவ்வொரு எண்ணுடன் 4 பெருக்கணும். 32 4ஆல் பெருக்கணும். என்ன வருது? 128. அவ்வளோதான் வேலை. பார்த்தோன்னு வருது ஆன்சரு. 35 மாணவர் சராசரி வயது 12 வருடங்கள். அதில் ஆசிரியர் வயதும் சேர்க்கப்பட்டால் 2 வருடங்கள் உயர்கிறது. நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள், டக்குன்னு ஆன்சர் வரும் பாருங்கள். 35 மாணவர்கள் சராசரி 12, ஆசிரியர் சேர்க்கும் பொழுது 14 மாறுது. அப்போ ஆசிரியர் ஒவ்வொருத்தருக்கு எத்தனை வயசு கொடுத்துருக்காரு? 2 வயசு. கரெக்டா? அடுத்தவங்களுக்கு கொடுத்த வயசு மட்டும் அப்போ 35 பேர்த்துக்கு 2 வயசு கொடுத்துருக்காரு. அப்போ அடுத்தவங்களுக்கு எத்தனை வயசு கொடுத்துருக்காரு? 70 வயசு. அவருக்கு 12 தக்க வச்சுக்கணும்ல, 14 தக்க வச்சுக்கணும். 14 அப்போ எவ்வளவு? 84. அவ்வளோதான். மல்டிப்ளை பண்ணுறது, அதை பண்ணுறது. 13 அளவுகளின் சராசரி 86. முதல் 6 அளவுகளின் சராசரி 80. கடைசி 6 அளவுகளின் சராசரி 82. 7வது அளவின் சராசரி என்ன? சரியா? மொத்தமாக 13 இருக்குது நம்பரு. 1 2 3 4 புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுகிறேன். முதல் 6 அளவின் சராசரி 80. ஃபஸ்ட் 6 80. கடைசி 6 அளவின் சராசரி 82. கடைசி 6னா எங்கே? இது 1, இங்கேருந்து வாங்க. 1 2 3 4 5 6. இதோட சராசரி என்ன? அதான். சரியா? இந்த டோட்டலாக போடுங்க. 86. 86. சரி. எத்தனை? 13 × 86 போடுங்க. இது அப்படி தான் போட்டாகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா 13 எண்களின் சராசரி 86. டோட்டல் கண்டுபிடிச்சிருங்க. எவ்வளோ வருது? 1016. சத்தம் 18. ஓகேவா? அடுத்தது முதல் 6 எண்களின் சராசரி 80. 6 × 80 48. 480. அடுத்தது கடைசி 6 எண்களின் சராசரி 82. 480 6 492. 6 × 82 492. புரியறதுக்காக இதெல்லாம் போடுறோம். அப்போ முதல் 6 நம்பரோட டோட்டல் வந்துருச்சு, கடைசி 6 நம்பரோட டோட்டல் வந்துருச்சு. ஓகேவா? 12 நம்பரோட டோட்டல் இது. இது ரெண்டையும் கூட்டி இதில் கழிக்கணும். ஏன்னா இதில் 12 நம்பரோட டோட்டல் தான் இருக்குது. 13வது நம்பர் தான் எது? அந்த 7வது நம்பர். இது ரெண்டையும் கூட்டி இதில் கழிங்க, அந்த 7வது நம்பர் கிடைக்கும். ஓகேவா? எவ்வளவு? 146. போட்டிங்களா? வீட்லேயே போட்டிங்களா? வெரி குட். 11 மதிப்புகளின் சராசரி 56. முதல் 6 மதிப்புகளின் சராசரி 80. கடைசி 6 மதிப்புகளின் சராசரி 58. 6வது மதிப்பெண் என்ன? கவனிங்க.
இதுவும் அதே மாதிரி தான். 11 எண்களின் சராசரி 1 2 3 4 5 6 56. அப்படின்னா என்ன அர்த்தம்? 11 56 இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ரைட். முதல் 6 மதிப்பெண்களின் சராசரி 50. முதல் 6 எவ்வளோவா? 56 56 56 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது இந்த படம் தான் முக்கியம். நான் இப்போ எழுதிட்டு வரேன்ல, அது கடைசி 6 மதிப்பெண்களின் சராசரி 58. கடைசியிலேருந்து வாங்க. 1 2 3 4 5 6. அப்போ 6 என்ன ஆகுது? இந்த பக்கம் சேருது, அந்த பக்கம் சேருது. புரியுதா? சரி. முதல் 11 எண்களின் சராசரி எவ்வளவு? 56. அப்போ 11 × 56 போடுங்க. எவ்வளவு? 610. அப்புறம் காணாமல் போயிடுது. 6 616. ஓகேவா? இது டோட்டல் 11 56 616. அடுத்து என்ன பண்ணுறான்? முதல் 6 மதிப்பெண்களின் சராசரி 50. 6 50 எவ்வளவு? 300. கடைசி 6 எவ்வளவு? எவ்வளோங்க? அட பார்த்து சொல்லுங்க. ஸோ கடைசி 6 மதிப்பெண்களின் சராசரி 58. அதை ஓப்பன் பண்ணி தான் பார்த்து சொல்கிறது கொஸ்டினை. 58 58 × 6 200. 6 8 48 348. புரியுதா? இந்த நம்பர் தான் பெருசாக இருக்கும். அப்போது 648. அதிலேருந்து இதை கழிங்க. 616. கழிச்சா என்ன வருது? 32. அதுதான் அது. ஏன் சார், எப்படி சார்னு கேட்கணும் கேள்வி. இங்கே பாருங்கள், மொத்தம் 11 நம்பர் தான் இருக்காங்க. ஆனால் இது 2 என்னது? 12 நம்பர் ஆயிடுச்சு. இதை வச்சு இன்னும் நிறைய கணக்கு இருக்குது, நிறைய இது இருக்குது, இடத்துல யூஸ் பண்ணுவோம். அப்போ யார் ரிப்பீட் ஆனது? 6வது நம்பர் தான் ரிப்பீட் ஆச்சு. சரியா? அதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். ஆல்ரெடி அதில் ஒரு 32 இருக்குது, இதில் இன்னொரு 32 இதில் ஆட் ஆகிடுச்சு. அந்த டிஃப்ரென்ஸ் தான் இது. புரிஞ்சதா? இந்த படம் தான் புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட். வீட்டில் போய் திரும்ப பாருங்கள் புரியாதவங்க. அப்போ என்ன ஆன்சரு? 36 32. அவ்வளோதானா? 3 மாணவர்களின் சராசரி வயது 22 வருடங்கள். அவர்கள் வயதுகளின் விகிதம் 6 8. யார் சால்வ் பண்ணீங்க? இதை எல்லோரும் பண்ணலையா? விகிதம் இது 2 சேர்த்துருக்கான். 3 மாணவர்கள் சராசரி 25னா எவ்வளவு? 3 25 இருக்குன்னு அர்த்தம். எல்லாத்தையும் கூட்டுங்க. மொத்தம் எத்தனை பங்காக பிரிக்கணும்? 6 8 6 8 எவ்வளவு? 14 14 11 25 25 பங்காக பிரிக்கணும். 25 பங்காக பிரித்தா எவ்வளவு? 3. அப்போ முதல் ஆளுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 3 18. அவன் சிறுவனின் வயது மட்டும்தான் கேட்டிருக்கான். 6 பங்கு இருக்கிறவன் தான் சின்னவனாக இருப்பான். கரெக்டாக? பெரியவன் யாராக இருப்பான்? 11 பங்கு. ஆன்சர் அதோடு முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அதுக்கு மேலே போகக்கூடாது, டைம் வேஸ்ட் நமக்கு. சரியா? இதுதான் குழு. சராசரின்னா என்ன? 5 எண்களின் சராசரி 30 அப்படின்னா 5 30 இருக்குன்னு அர்த்தம். எக்ஸாக்டாக அந்த நம்பர் இருக்காது. பெரிய நம்பரை வெட்டி சின்ன நம்பருக்கு கடன் கொடுத்துருப்போம். சரியா? அப்போ வரும்பொழுது எல்லா நம்பருக்கும் மைய புள்ளியில் வந்து சேர்ந்துடும். பெரிய நம்பர் உயரமான நம்பரு, சின்ன நம்பர் எல்லாம் மைய புள்ளி. சராசரி மதிப்புன்னு சொல்கிறாங்களா?
பர்சன்டேஜ் சராசரி அதாவது அது பர்சன்டேஜா? சரி, அது வேண்டாம், விட்டுருங்க. அடுத்து என்ன பார்க்கணும்?